எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ரோட்டுக்கு மேல இருக்கிற படிக்கட்டில் உட்காந்து அப்படியே அழறேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழறேன். ஏன்னா நான் பட்னியா கிடப்பேன், பிள்ளைகள் இருக்குமான்னு தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேதனையோடு தேவ சமூகத்தில் அப்படியே உட்காந்து நைட்டு 12 மணிக்கு அந்த ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். ரோட்ல உட்காந்து அல்லேலூயா நல்லா புரிஞ்சுக்கிங்க. அழுதுட்டு இருக்குமோ ஆண்டவர் சொன்னாரு, உன் பர்ஸ் எடுத்து பாரு சொன்னாரு. நான் வேகமா என்ன பண்றேன்னா போயிட்டு பர்ஸ் எடுத்து பாக்குறேன். ஆண்டவர் எதுவும் வச்சிருப்பாரு, தூதனை அனுப்பிச்சு விட்டு ஒரு அப்பத்தை கொடுத்தாரு, அது மாதிரி நமக்கும் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி போய் எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை. எனக்கு இன்னும் அழுக வந்துருச்சு. நம்மளை ஏமாத்து நம்ம இறுதியா நம்மளா ஒன்று சொல்லுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும் பர்ஸ் எடுத்து பாரு. எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன், இப்பயும் இல்லை. இப்ப எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆண்டவர் தான் பேசுறாரா, நம்ம இருதயம் எப்படி நொறுங்கிறத வேற பார்த்துட்டு சிரிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இன்னும் ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். அது என்னன்னா ஒரு ஏமாற்றம் வரும்போது ஒரு அழுகை தன்னாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வந்துடும் இல்லையா? அப்படி அழுதுகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே போதும், இதுக்கு மேல என்னால முடியாது, இன்னையோட போனா உசுறு போகட்டும், இல்லைன்னா இருக்கட்டும் அப்படியே. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும் சொல்றாரு பர்ஸ் எடுத்து பாரு அப்படின்னு. இப்ப எனக்கு கோபம் வந்துருச்சு, அழுகையோட ஒரு கோபம் வரும் இல்லையா? கோபத்தோட பர்ஸ்ல இருக்கு வேகமா எல்லாத்தையும் எடுத்து போறேன். டப்புன்னு அதுல இருந்து ஒரு 20 ரூபா வெளியில வந்துச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. 2 முறை தேடி எடுத்ததுல என்ன இல்லை, பணம் இல்லை. ஆனா 3ஆவது முறை தேடி எடுக்கும் போது உள்ள இருந்து என்ன விழுந்துச்சு, 20 ரூபா விழுந்துச்சு. வேகமா காலையில விடிஞ்சது உடனே போயிட்டு 20 கிலோ அரிசி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆண்டவரால எப்படி வேணாலும் நடத்த முடியும். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த 20 ரூபா தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த 20 ரூபா கூட இல்லாம இருந்திருக்கிறேன். அந்த 20 ரூபா இன்னைக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த 20 ரூபாய் ஆண்டவர் கொடுத்தார். நீ என்ன கேட்ட, வந்துட்டேன். அல்லேலூயா. பல நேரம் நம்முடைய தேவைக்கு கொடுப்பார், அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.